இருக்க நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். பரிகாரியான கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையால் ஆண்டவரே சகலத்தையும் படைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். We lift up your name, Lord. We glorify your name, Lord. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. We praise you, Lord. We praise you, Lord. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சமாதான பிரபுவே உம்மை துதிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஜீவனை கொடுக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி எங்களை விலக்கி மீட்கிறவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட அப்பா, நாங்கள் இந்த ஆராதனைக்காக தேவ சமூகத்தில் வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதுமாக உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே, இந்த ஆராதனை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் மாமிசமான ஆண்டவரே ஜீவன்கள், எங்களால் முடியாது சுவாமி, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக தேவனுடைய ஆண்டவரே மகிமையும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே இடைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆத்துமாவுக்கு தேவையான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை பகுதி, வேதத்தை வாசிக்கிற பகுதி, அறிவிப்பு, காணிக்கை, ஆண்டவரே போதகர், ஆண்டவரே உமது வார்த்தை பிரசங்கிக்கிற பகுதி, எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுகையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னமும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே கடந்து வருவதாக ராஜா. அப்பா, விசேஷமாக போதகர் உம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நீர் ஆவிலே வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் வராத ஆண்டவரே அப்பா கர்த்தாவே மக்களை தேவன் தாமே துரிதமாக நீர் அழைத்து வருவீராக ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, மனம் இறங்குவீராக ராஜா. நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க கடந்து வாங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்வதாக. ஆண்டவரே, எங்கள் மனதில் இருக்க எல்லா கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவரே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடுமே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எங்களை பலப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி. ஜெப அபிஷேகத்தையும் ஆண்டவரே இந்த ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுள்ள இருதயத்தையும் நவமான இருதயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களிடம் வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக இந்த நாளிலும் விபிஎஸ்க்காக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வெக்கேஷனல் பைபிள் ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இப்படி ஒரு திட்டத்தை நீர் ஆண்டவரே சபைகளை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. அநேக சிறு பிள்ளைகளுக்கு எங்கள் சபையின் மூலியமாக ஆண்டவரே கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கத்தக்கதான பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, அதுவும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் தேவன் தாமே நீர் தொட வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த குழந்தைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை ஆண்டவரே அறிவையும் ஆண்டவரே உம்முடைய பற்றிய ஆண்டவரே அப்பா ஞானத்தையும் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த விபிஎஸ்க்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து அவர்களை ரட்சிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க சுவாமி. இந்த வெயிலின் தாக்கம் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி தேவனாகிய கர்த்தர் வேலை அடைப்பீராக ராஜா. எந்த தடைகளும் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. சமுதாய தடைகள் ஆண்டவரே மக்களால் எந்த பிரச்சனையும் வராதபடி தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இந்த விபிஎஸ் அப்பா ஆண்டவரே அப்பா நடைபெற பரிசுத்த ஆவியானவர் நீர் துணை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே, விசேஷமாக இந்த விபிஎஸ் எடுக்கிற டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகள் மத்தியில் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஞானத்தை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இருளில் நின்று ஒளியினிடமாய் அழைத்த தேவனை நான் போற்றுவேன், உம்மை நான் துதிப்பேன். நடுவில் கொஞ்சம் சேர்லாம் யாருக்கோ விட்டுருக்காங்க, யாருக்குன்னு எனக்கு தெரியல. ஆண்கள் பகுதியில் கொஞ்சம் முன்னாடி வரலாமே எல்லாருமே.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதிக்கிறது கொஞ்சம் முன்னாடி வந்தா பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். பின்னாடி வரவங்க லேட்டாக வரவங்க கொஞ்சம் நம்மளை டிஸ்டர்ப் ஆகாமல் தொடர்ந்து நாம் கர்த்தரை துதிக்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முன்னாடி வரலாம், டீனேஜ் முன்னாடி வரலாம், நீங்க டீனேஜ் பாய்ஸ் முன்னாடி வரலாம். இருளினின்று ஒளியின் இடமா அழைத்த தேவனை போற்றுவே. இருளினின்று ஒளியின் இடமா அழைத்த தேவனை போற்றுவே. தேவனே உம்மில் இணைந்து இருக்க இன்றும் என்றும் அருள் செய்வீரே. தேவனே உம்மில் இணைந்து இருக்க இன்றும் என்றும் அருள் செய்வீரே. பாக்கியனா பாக்கியனா இயேசு என் பாவம் தீர்த்தனா. பாக்கியனா பாக்கியனா இயேசு என் பாவம் தீர்த்தனா. என் இரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல்மீட்பரே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். பாக்கியனா பாக்கியனா இயேசு என் பாவம் தீர்த்தனா. பாக்கியனா எல்லாரும் வாய்களை திறந்து தீர்த்தனா. தூரமாய் நான் சென்ற பொழுதும் என்னை அன்பாய் அழைத்தீரே. காலமெல்லாம் உங்கள் ஒளியில் நான் நிலைத்து வாழுவேன். Thank you, Jesus. தூரமாய் நானும் சென்ற போது அன்பா என்னை அழைத்தீரே. தூரமாய் நானும் சென்ற போது அன்பா என்னை அழைத்தீரே. காலமெல்லாம் நான் உந்தன் ஒளியில் என்றும் நிலைத்து வாழ்ந்து காலமெல்லாம் காலமெல்லாம் நான் உந்தன் ஒளியில் என்றும் நிலைத்து வாழ்ந்து சுகிப்பேன். பாக்கியனா பாக்கியனா இயேசு என் பாவம் தீர்த்தனா. பாக்கியனா இயேசு என் பாவம் தீர்த்தனா. என் இரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல்மீட்பரே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். பாக்கியனா
சாட்சியாக பூவில் திகழ்வேன். ஹல்லேலூயா. சத்தியம் ஜீவன் வழியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே. சத்தியம் ஜீவன் வழியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே. உந்தனின் புண்ணியம் யாவும் சொல்லி சாட்சியாக பூவில் திகழ்வேன். உந்தனின் புண்ணியம் யாவும் சொல்லி சாட்சியாக பூவில் திகழ்வேன். பாக்கியனா பாக்கியனா இயேசு என் பாவம் தீர்த்தனா. பாக்கியனா இயேசு என் பாவம் தீர்த்தனா. என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த மீட்பரே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பாக்கியனா பாக்கியனா இயேசு என் பாவம் தீர்த்தனா. பாக்கியனா பாக்கியனா இயேசு என் பாவம் தீர்த்தனா. ஹல்லேலூயா. அது ஒரு பாக்கியமான நாள். ஹல்லேலூயா. இயேசு என்னுடைய பாவங்களை ஆண்டவர் தீர்த்தார். என் சாபங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம சோகமா இருக்க வேணாம், நல்ல சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளை தூரமாய் நான் சென்ற பொழுது அவருடைய அன்பின் கரம் நம்மை இழுத்து கொண்டது என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க வாயிலிருந்து ஒரு ஹல்லேலூயா நல்ல சத்தமாக தான் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அது அழிவில்லாத வார்த்தை. அவருடைய வார்த்தை நேற்றும் என்றும் என்றும் மாறாத வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை நாம் பாடி அவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி பாடுவோம். ஆதியும் அந்தமுமாமே, அல்பாவும் ஒமேகாவுமாமே. ஆதியும் அந்தமுமாமே, அல்பாவுமேகாவுமாமே. பரலோகில் அவர் நாமமாமே, என் பரிகாரியானாரே ஆமே. பரலோகில் அவர் நாமமாமே, பரிகாரியானாரே ஆமே. ஆ ஆ ஆமே. அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாமே. அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாமே.
மறை உண்டு ஆமே, நமக்கு வல்லவர் நிழல் உண்டு ஆமே, உன்னத மறை உண்டு ஆமே, நமக்கு வல்லவர் நிழல் உண்டு ஆமே, பொல்லாப்பு நேராது ஆமே, ஒரு வாதையும் அணுகாது ஆமே, பொல்லாப்பு நேராது ஆமே, ஒரு வாதையும் அழிவு ஆமே, அது எல்லாமே செயலாமே, வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாமே. நமக்காக பாடுகள் ஏற்றார், நம் துக்கங்களை ஆண்டவர் சுமந்து கொண்டு அவருடைய தழும்புகளால் குணமாக பாடுகள் ஏற்றாரே ஆமே, நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமே, பாடுகள் ஏற்றாரே ஆமே, துக்கங்கள் சுமந்தாரே ஆமே, தழும்பாலே குணமானோவாமே, நீ பலவீனம் நமக்கில்லை, தழும்பாலே குணமானோவாமே, இனி பலவீனம் நமக்கில்லாமே. அழிவில்லை, அது எல்லாமே செயலாகுமாமே, அவர் வார்த்தைக்கு அழிவில் ஆமே, அது எல்லாமே செயலாகுமாமே, பரலோகில் அவர் நாமம் என் பரிகாரியானாரே ஆமே, பரலோகில் அவர் நாமம் ஆமே, என் பரிகாரியானாரே அவர் வார்த்தைக்கு வழிவில்லையாமே, அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செய்யலாம் ஆமே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேற எதுவுமே தெரியலனா பரவாயில்ல, ஆமேன் மட்டுமாவது பாடலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு தடவையாவது ஆமேன் சொல்லியிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பேர் டீனேஜ் பாய்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன், அவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா உட்காந்துருக்காங்க. தோத்திரம், ஹல்லேலூயா. சத்தமே வரலையே ஆண்கள் சைடு. தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்க தானே வந்தீங்க, வேற ஏதாவது ஐடியாவில் வந்திருந்தாலும் ஐடியாவை மாற்றுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை உயர்த்துவது ஒன்றே நம்முடைய நோக்கம், அவரை பாடுவதே நமக்கு மேன்மை, வார்த்தைக்கு முடிவே கிடையாது. ஆமென். ஆண்டவர் சொன்ன வானமும் பூமியும் ஒளிந்து போவும், என் வார்த்தை இல்லை, என் வார்த்தையில் ஒரு உறுப்பாகிலும், ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் அது ஒரு நாளும் மறைந்து போகாது, மாறி போகாது. அவர் சொன்னது என் வாழ்க்கையில் அப்படியே ஆகும். அவர் வார்த்தையால் நான் குணமாகிறேன். அவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதர் மறை உண்டு, வல்லவர் நிழல் உண்டு. ஆமென், ஆமென். பொல்லாப்பு நேராது, ஒரு வாதையும் அணுகாது. விசுவாசத்தோடு நம்ம பாடலாமா? ஆண்டவர் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார், நம்மை நகைப்பாலே நகைப்பின சந்தோஷத்தால கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை சந்தோஷத்தால் நிரப்புவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா மகிழ்ச்சியோடு கர்த்தர் உங்களை கண்ணீரை ஆண்டவர் களிப்பாய் மாற்றி தான் வசனம். தோத்திரம், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் முகத்தை பார்த்து இன்னும் சந்தோஷமா விசுவாசத்தோடு. நீங்க பேசுற சத்தமே எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. தோத்திரம், அது வரைக்கும் நான் பாட போறது இல்லை, நீங்க தான் பாடி கர்த்தரை உயர்த்தணும். சொல்லுங்களேன், கர்த்தர் உங்க கண்ணீரை ஆண்டவர் களிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின எபினேசர் உண்டு, ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா.
இந்த மே மாசம் கர்த்தர் நம்மளை நடத்த போதுமானவர். ஏன் மே மாசம் சொல்ற, வாழ்நாள் முழுவதும் நடத்த போதுமான தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வேணா வந்திருக்கலாம், கர்த்தர் சொல்றாரு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் உனக்கு திரும்ப தரேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷம், ஏதோ ஒரு காரியத்தை சாதித்ததே போல உணர்வு. ஆமென். இயேசு என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றி விட்டார். என் சாபமெல்லாம் இப்போ எப்படி மாறிடுச்சு? இயேசுவின் சிலுவையாலே அவைகள் எப்படி மாறி இருக்கிறது? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே கொஞ்சம் பேர். தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி மாறி இருக்குது? சத்தமா அல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருக்காக கொஞ்சம் வாய்ஸையா கொஞ்சம் உயர்த்தலாமே. அல்லேலூயா. சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்புவார். நம்மை நகைப்பால் நம்முடைய வாயை கர்த்தர் நிரப்புவார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். ஆமென். பாடுவோமா? சிறையிருப்பை திருப்புவாரே. ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தர் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளே மாற்றியிருக்கிறார். விசுவாசத்தோடு பாடுவோம். சிறையிருப்பை திருப்புவாரையாமே, நம்மை நகைப்பாலே நிரப்புவாராமே. சிறையிருப்பை திருப்புவாராமே, நம்மை நகைப்பாலே நிரப்புவாராமே. கண்ணீரோடு விதைத்தோமே ஆமே, இனி கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமே. கண்ணீரோடு விதைத்தோமே ஆமே, இனி கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமே. ஆ ஆ ஆ ஆமே. ஆ ஆ ஆமே. அவர் வார்த்தைக்கு அழிவில் ஆமே, அது எல்லாமே செயலா. விசுவாசத்தோடு அவர் வார்த்தைக்கு முடிவில்லையாமே, அது எல்லாமே செயலா. ஆமே. பரலோகில் அவர் நாமமாமே, என் பரிகாரியானாரே ஆமே. பரலோகில் அவர் நாமமாமே, பரிகாரியானார் ஆமே. ஆ ஆ ஆமே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் ஒருவரே உன்னதர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. யாருடைய வாய் சும்மா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. துதிக்கிற வாயை கர்த்தர் நன்மையால் நிரப்புவார். ஆமென். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதுவரை உதவின எபினேசர், நீ இனியும் உதவிடும் யெகோவா ஈரேவாய் அவர் இருக்கிறார். பாஸ்டர் ஆல்ட்ரினுடைய பாடல் அந்த ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு புதிய பாடல் தெரிந்தவர்கள் என்னோட சேர்ந்து பாடலாம். ரொம்ப ஈஸியான வார்த்தைகள். லிரிக்ஸ் போட்டாங்களா? எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நம்மோடு இருக்கிறார். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி
ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இயேசு ராஜா, நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். குறைகள் நீக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர், உம்மை துதித்து மகிழச் செய்வீர். நாளைய தினத்திற்கு எஜமான நீரே, நாளைய கவலை கலக்கமோ இல்லை. நாளைய தினத்திற்கு எஜமான நீரே, நாளைய கவலை கலக்கமோ இல்லை. குறைகள் நீக்கிடுவீர், நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர், உம்மை துதித்து மகிழச் செய்வீர். இன்னும் ஒரு முறை பாடுவோம். குறைகள் நீக்கிடுவீர், நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர், உம்மை துதித்து மகிழச் செய்வீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹalleluya, நன்றி அப்பா. இயேசு ராஜா, நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஆமென். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். பாடுவோமா? எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவி எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவி எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. முன்னெறிந்து என்னை முன் குறித்தீர் அப்பா. உம்முடைய பரலோக வெலனை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஹalleluya, உமக்கு நன்றி. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே இயேசையா. முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவர். ஓ ஹalleluya, என்னை அழைத்தவரோ உண்மையுள்ள விசுவாசத்தோடு எனக்கு குறித்ததெல்லாம். Thank you Father. செய்து முடிப்பவர், என்னை அழைத்தவரோ. நீர் உண்மை உள்ளவர், குறைகள் நீக்கிடுவே, குறைகள் நீக்கிடுவே, நிறைவாயாக்கிடுவே, திருப்தியாக்கிடுவே, உம்மை துதித்து மகிழச் விசுவாசித்து உங்களையே மறந்து உண்மையா குறைகள் நீக்கிடுவே, நிறைவாயாக்கிடுவே,
திருப்தியாக்கிடுவே. உம்மை துதித்து மகிழச் செய்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி. இன்னும் சபையின் சத்தம் எழும்பட்டுமே. இன்னும் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்றவங்க, நீர் எல்லாமே பார்த்து ஐயா, நீர் எல்லாம் பார்த்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. நீர் எல்லாமே பார்த்து, என் தேவையெல்லாம் நீர் பார்த்து கொள்ளுவீர். என் குடும்பத்தை நீங்க பார்த்து கொள்வீங்க அப்பா. எங்க ஊழியங்களை நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. என் எதிர்காலம் உடைய கரத்தில் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறீங்க? வாய்களை திறந்த ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகட்டுமே. இந்த காலை நேரத்துல அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆராதனைக்கு தகுதியானவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைகள் நீக்குகிறவரே. என்னென்ன குறை இருக்கா அப்பாட்ட சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்தந்த குறை இருக்குது ஆண்டவரே, இன்னும் இவ்வளவு காரியங்கள், எல்லா குறையவும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுகிற நேரம். கர்த்தருடைய பிரசன்னம் வரும் பொழுது குறைவுகள் நிறைவாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. குறைகள் நீக்கிடுவே நிறைவாய். உங்க சத்தை எழும்பட்டும். ஆண்டவர்ட்ட அப்பாட்ட சொல்லுங்க. திருப்தியாக்கிடுவே. உம்மை துதித்து மகிழச் செய்வே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே. என்னை அழைத்தவரோ நீ உண்மையுள்ளவர். எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடி. உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயமா செய்வார். என்னை அழைத்தவரோ உண்மையுள்ள. கரங்களை உயர்த்த முடிஞ்ச உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி ராஜா, நன்றி ஐயா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீர் எல்லாமே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். எனக்கு குறித்ததெல்லாம், உங்களுக்கு குறித்தது எல்லாத்தையும் செய்து முடிப்பவரே. என்னை அழைத்தவரோ நீர் உண்மையுள்ள. உண்மையுள்ள ஆண்டவருக்கு ஒரு உண்மையுள்ள ஆராதனை. எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கணும்? ஆண்டவரே 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது என்று தாவீது சொன்னானே. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் உங்களையே மறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை பெருகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தம் போதாது, இன்னும் முழு பலத்தோட அநேகர் உங்க வாயை திறக்கல. உங்க எனர்ஜி ஆண்டவர்ட்ட கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா. கிருபை பெருகட்டும்பா. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே நன்றி, நன்றி, நன்றி. இன்னும் சத்தம் போதாது. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். விடாதீங்க, விடாதீங்க. கிருபை கேட்கிற நேரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எதுவுமே தெரியலனாலும் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அப்பாட்ட பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா.
அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். Thank you, Jesus. Thank you, Lord. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர் நீர், என்னையும் போஷிக்க நீர் போதுமானவர் ஆண்டவரே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். ஓ தேங்க்யூ ஃபாதர். என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவான். ஒரு நாளும் நம்மை மறக்காத தேவன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார், என்னையும் குறைவின்றி நடத்திடுவீரே. கிரகிக்க முடியா காரியம், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்யும், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சொல்லுவோம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்யும், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் நிச்சயமாய் செய்வார். அவர் என்னை மறந்து போக மாட்டார். அவருடைய ஞாபகத்தில் நான் இருக்கிறேன். அப்பா, என்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகளை பெயர்ப்பீர் என்று சொன்னார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே.
மரித்தோரை எழ செய்ய முடியும் என்று சொன்னார். மரித்து போயிருந்த லாசருவை பார்த்து, லாசருவே நீ வெளியே வா என்று சொன்னவுடனே அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்று சொன்னார். மரித்த சடலத்துக்குள் அவருடைய வார்த்தை உள்ளே செல்லும் என்று சொன்னார். ஆண்டவரே, இன்றைக்கு உயிரோடு இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஓ ஹalleluya. மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே. தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை மாற்றுகிறவர். எங்களுக்கு முன்பதாக நீர் போவீராக. கோணலானவைகளை சுமையாய் மாற்றுவீராக. ஹalleluya. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க. ஒரு நாள் நீங்க மறக்க மாட்டீங்க. நீங்க செய்ய போகிற காரியம் கிரகிக்க முடியாதவைகளாயிருக்கும். யாராலும் யோசித்து பார்க்க முடியாதவைகளை செய்கிற வல்லமை உள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்வீரா. உடைய வார்த்தையை நீர் அனுப்பி தருவீரா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 780 பக்கம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் நாணவான் அல்ல. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். சேர்ந்து வாசிக்கலாம். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தினம். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்சல் லீடர்ஸ் மற்றும் டிவிஷன் லீடர்ஸ்க்கான கூடுகையானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்சல் லீடர்ஸ் மற்றும் டிவிஷன் லீடர்ஸ் யாவரும் தவறாமல் நடைபெற இருக்கிறதான அந்த கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள்.
வருகிற 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. 2 நேரங்களாக இந்த வாக்குத்தத்த ஆராதனையானது நடைபெற இருக்கின்றன. காலை 5:30 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 8:30 மணி வரை 2 நேரங்களாக இந்த வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது மே மாதம் 1ஆம் தேதி சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையார் யாவரும் நினைவிலே வைத்து அந்த தினத்திலே நீங்கள் சபைக்கு கடந்து வந்து இந்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக அழைக்கிறோம். வருகிற மே மாதம் 26, 27, 28 3 தினங்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல வாலிபர்களுக்கென்று திருச்சி பட்டணத்திலே வைத்து வாலிபர் அக்னி முகாமானது நடக்க இருக்கின்றன. இதற்கு ஏற்கனவே பெயர் கொடுத்து இந்த வாலிபர் முகாமிலே பங்கு பெற விருப்பமுள்ள வாலிபர் சகோதர சகோதரிகள் இந்த ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் என்னை சந்தித்து உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். சனிக்கிழமை தோறும் நம்ம சபையிலே காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபமும், பகல் 9:30 11 மணி வரை உபவாச ஜெபமும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சபையார் யாவரும் தவறாமல் சனிக்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறதான இந்த ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்கிறோம். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்திலே தயவாக எழுந்து நிற்கும்படி அன்பாக கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேன், அப்படி இருக்கிறீங்களா? நாம் இருக்கிற இடத்திலே எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாம் கேட்கிறோம். தேவனாக சமூகத்தில் நாம் கண்களை மூடி இந்த காணிக்கைக்காக தேவனாக சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, தேவனாக கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை கண்மணி போல எங்களை பாதுகாத்து ஜீவனோடும் பலத்தோடும் ஆண்டவரே எந்த குறைவும் இல்லாமல் எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் தாயின் கருவிலே நாங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று பாண்டி சொன்ன வார்த்தையின்படி நீர் எங்களை முன்குறித்து அறிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ ஆண்டவரே, நீர் எங்கள் கொடுத்த அந்த வருமானம் ஆண்டவரே அப்போ ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரே உமக்கென்று காணிக்கை தசமபாகங்களை தேவனாக கர்த்தர் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. தேவனாக கர்த்தர் ஆண்டவரே அதை தொட்டு ஆண்டவரை பெருக செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் உமக்காக ஆண்டவரை அதிகமாயும் ஆண்டவரே அப்பா உற்சாகமாயும் கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனுடைய சமாதானமும் ஆண்டவரே சந்தோஷமும் எங்கள் குடும்பத்தில் இருக்க தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தொழிலை ஆசீர்வதித்து பெருக செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். செய்கிற உத்தியோகத்திலே ஆண்டவரே ஒரு மேன்மையை காண தேவனை எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாய் எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். வீணான ஆண்டவரே மருத்துவ செலவுகள் ஆண்டவரே பொத்தலான பையிலே போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி மீதமெடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நெஞ்சம் சொல்லுது நிறைவேறும் காத்திரு. உன்னை நான் கையில் ஏந்தி கொண்டு அழகா அவர் நடத்துவார். உமக்கை காத்திருக்கும் போது மனதில் சோர்வு ஒன்று வந்தார். உந்தன் வார்த்தை ஒன்றை நம்பி சரணடைவேன். எந்தன் மனதில் ஏக்கமெல்லாம் நீரை ஏற்றுவீர்.
Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் விசேஷமாக சண்டே ஸ்கூல் எக்ஸாமுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள். எக்ஸாமினேஷன், ஃபைனல் எக்ஸாமினேஷன் மேலே நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். டீனேஜ் பிள்ளைகள்னு சொல்லக்கூடாது, டீனேஜ் பாய்ஸ் இப்போ இங்கே இருந்தாங்கள்ல, மேலே போனாங்கள்ல, அவங்க, அப்புறம் யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்காகவும் மே மாதம் 3 நாள் ஒரு அக்கினி முகாமை ஒழுங்கு செய்திருக்கிறோம். எல்லா சபைகளும் சேர்ந்து ஏறக்குறைய 35 லட்சம் ரூபாய் அதற்காய் செலவு பண்ணுகிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் தொடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அவங்க மறுரூபமாக்கப்பட்டு திரும்ப வருவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் உங்கள் வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பாய்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னால், வாலிபர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், தயவு செய்து அவர்களை அனுப்புங்கள். அவர்களுக்கான உத்தரவாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கண்டிப்பாக நம்ம சர்ச்சிலேருந்து யாராவது ஒரு தம்பதிகள், கணவன் மனைவி அவர்களோடு கூட போவார்கள். பத்திரமாக சேலம் பட்டணத்தில் இருக்கிற அநேக சபையிலிருந்து அங்கே வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் வாலிபர்களை கர்த்தர் அங்கே ஒன்று சேர்க்க போகிறார். ஏறக்குறைய 3500 பேர் அங்கே ஒன்று சேரப்போகிறார்கள். பாஸ்டர் டேவிட் சாம் ஜாய்சன் அவர்கள், பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் மயிலாடுதுறை, அவங்க எல்லாரும் அங்கே வரப்போகிறார்கள். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. வாலிபர்களை உற்சாகப்படுத்துங்கள், டீனேஜ் பாய்ஸை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கே ஆசையாக இருக்குது, அங்கே போனால் ஒரு பரலோகம் போல் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கண்டிப்பாக நான் வந்தே தான் ஆவேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அதுக்கும் தடை இல்லை. அல்லேலூயா. நம்ம கூட என்ன பண்ணலாம், 1 நாள் 2 நாள் அங்கே போய் ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைகளை கேட்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அது மாத்திரமல்ல, ஆங்காங்கே நடக்கிற விபிஎஸ்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக சென்டர்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சில சென்டர்லாம் ஆரம்பித்து முடிச்சேட்டாங்க. அடுத்த பக்கத்திலையும் அவர்கள் அடுத்த வாரங்களையும் வருகிற நாட்களையும் அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்வார்கள். 1200 பேருக்கு நம்ம லக்கு வைத்து நாம் ஜெபித்து கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எங்கேயோ யாரையோ பற்றி பேசுகிறாருன்னு நினச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். பிரசங்க மோடுக்கு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. யாரையோ பற்றி பேசட்டும், அப்படி இல்லை. நம்முடைய சபை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். 1200 சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனையோ பேர் இந்த விபிஎஸ்ல ஆண்டவரால் தொடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் விபிஎஸ்ல இணைந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் பேர்லாம் ஆமேனே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், சண்டே விபிஎஸ் டீச்சராக மாறணும். இல்லைன்னா உங்கள் வீட்டில் சென்டர் நடக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு வாலண்டியராவது இருக்கணும். இல்லைன்னா அந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். இதனுடைய அன்பின் கட்டளை. ஆமென். ஏன்னு சொன்னால், ஒரு சரீரம் முழுவதும் வேலை செஞ்சால் தான் ஆரோக்கியமான சரீரம். சபைனா யாரோ வேலை செஞ்சாங்கன்னா நீங்கள் இந்த சபையில் செயல்படாத அங்கமாக இருக்க வேண்டாம், செயல்படுகிற அங்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அதனால் விசேஷமாக நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான ஸ்பெஷல் விபிஎஸ் அது இங்கே சண்டே ஸ்கூலில் குறைந்தது ஒரு 3 நாட்கள் வருகிற நாட்களே நடக்கும். ஆனால் எல்லா சென்டர்லையும் அங்கங்கே நடக்கிற எல்லா சென்டருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக நம்முடைய டிவிஷன் லீடர்ஸ், கேர்சல் லீடர்ஸ், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் அதில் முழு முயற்சியாக அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளுக்கு இது தெரியாமல் இருக்கக்கூடாது. அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள், கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர்லாம் வீடை திறந்து கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு பரிசும் கொடுத்து அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்து எல்லா செலவுகளையும் அந்தந்த சென்டருங்களே எடுத்துக்கிறாங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவங்களுடைய பேரெல்லாம் மைக்கில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சாலும் நிறைய நேரத்தில் நான் சொல்கிறதில்லை. ஏன்னு சொன்னால், அவங்களுடைய பலன் இங்கே முடிஞ்சு போகக்கூடாது. அது பரலோகத்தில் பொக்கிஷமாய் அவர்களுக்கு சேர்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாக தரார். 5 பேர் தான் ஆமீன் சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்கள், இந்த புதிய நாளை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? ஹல்லேலூயா.
அப்போ இந்த நாளில் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆமேன். ஆண்டவர்கிட்ட போய் வெறுங்கையாக நின்றக்கூடாது. விபிஎஸ்க்கு 2026 என்னப்பா பண்ணேன், என்ன பண்ணேன், பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆண்டவரே அவங்கள கேட்கட்டும். அல்லேலூயா. கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்க? என்ன ஏதாவது செஞ்சால் தானே சொல்ல முடியும், பொய் சொல்ல முடியாது. அல்லேலூயா. கம்மியாயிடுச்சு ஸ்தோத்திரம். சுவிட்ச் ஆஃப், மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அந்த மாதிரி. அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த விபிஎஸ்ஸில் நீங்கள் இருக்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன். கடந்த நாட்களிலே தேர்தலுக்காய் தொடர்ந்து நாம் ஜெபித்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். கரூர் மாவட்டத்திற்காக ஜெபித்தவர்கள் யாராக இருக்கிறீங்களா? கரூர் தாலுக்கா அதற்காக ஜெபித்தவங்க யாரா? செகண்ட் சைஸ் 234க்கும் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். கரூருக்காக ஜெபிச்சவங்க இருக்கிறீங்களா? கரூர் இல்லை கரூர். அதுக்காக ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த எலெக்ஷனில் கரூர் மாவட்டம்தான் முதல் இடத்தை பெற்றிருக்கிறது. 92.63% வாக்குகளை அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய சேலம் மாவட்டத்திற்காக ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டு 2வது இடமாக சேலம் மாவட்டம் 90.76% வாக்குகளை சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பொறுப்போடு நாம் வேலை செய்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கிறீங்க. 90% ஓட்டு போட்டிருக்கிறார்கள். 90.76%. இன்னும் கொஞ்சம் பேர் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்களோ, முடியாமல் இருந்தாங்களோ, அவங்க போடலை. மிச்சம் எல்லாரும் போடுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். மே 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 என்ன தேதி? 4ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிச்சயமாக ஆட்சியை பிடிப்பார்கள், ஆட்சியில் உட்கார்வார்கள். அல்லேலூயா. சிங்காசனத்தை கர்த்தர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்? ஆளை ஆண்டவர் ரெடி பண்ணி வைத்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஒரு குழந்தை கூட ஆமேன் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆக்சுவலாக இன்னைக்கு கடைசி வாரம் நான் அம்மா தான் ஆக்சுவலாக பேசணும். ஆனால் கர்த்தர் அவங்க நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அவங்க எந்த சின்ன ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், பேச வேணாம் என்பதனாலே சீட்டு மறுபடியுமாக என் பேரிலே போடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இருந்தாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. 6 மணிலேருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரே எபினேசராக இருக்கிறார். அதற்கு வேண்டிய எல்லா பலனையும் சுகத்தையும் எல்லாத்தையும் ஆண்டோட்டிருந்தான். அவர் தான் பவர் சோர்ஸ். அவர் தான் நம்ம பலப்படுத்துகிறவர். கொஞ்சம் பேர் இப்படியே இருக்காங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஆண்கள் பதில் எல்லாரும் ஒரு ஆமேன் சந்தோஷமாக சொல்லுங்களேன். தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆமேன் வாங்குறதுக்குள்ள ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மெயினாக கடைசி வாரம்னா கொஞ்சம் பேர் லீவ் போட்டுறாங்க. அவங்களாவே என்ன வாரம் என்ன போய்கிட்டு ஒரு வாரம் லீவை, அப்படி இல்லை. முழு மனதோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். நீங்கள் வந்துட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமல் வந்துட்டீங்க. ஏசி ஓடுதா? ஏசி ஒர்க் ஆகலையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒர்க் ஆகுதா? ஸோ இங்கே ஏசி ஓடலையே, லாஸ்ட் ஏசி ஓடலன்னு நினைக்கிறேன். 2 ஏசி ஓடலை, பின்னாடி ஓடலை. அப்படின்னா நீங்கள் ஜன்னல் திறந்து விடலாம், ஜன்னல் திறக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அந்த ஏசி ஓடினா ஓடட்டும். அங்கே இருக்கிறவங்க பாக்கியவான்கள், அவங்களுக்கு மட்டும் ஏசி ஓடுது. ஒரு ஏசி மட்டும், மிச்சம் ஏசியெல்லாம் ஓடணும். ஸ்தோத்திரம். சாயங்காலத்துக்குள்ளே ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். சிம்சன் வந்திருக்காரா? சிம்சன்லாம் பாலா பிரதர் யாராவது ரெடி பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 6ஆம் அதிகாரம். இன்னைக்கு ரொம்ப நேரம் நான் பேச போகிறதில்லை. ஆண்டோடைய வார்த்தைகளை நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக கிரியை செய்யும். எல்லாரும் என்னோட சேர்ந்து அதிகமாக நான் வசனங்களை சொல்கிறதில்லை. அது எடுங்க இது எடுங்கன்னெலாம் நான் சொல்கிறதில்லை. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான செய்தி. நீங்கள் என்னோடு விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்களா? பாதி தூக்க கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? உண்மையை சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
8:45 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 8:50 ஆக போகுது. 8:45 இந்த டைம் பிரகாரம். அதனால நீங்கள் யாரும் தூங்க வேண்டாம், தூக்க கலக்கமாக இருக்க வேண்டாம். விசுவாசத்தோடு வார்த்தைகளை கேட்போம். இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்யட்டும். வாசிக்கலாமா? என்னோட சேர்ந்து எல்லாரும் பைபிளை திருப்பணும். யோவான் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இங்கே நடக்கிற சம்பவம் என்ன? 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிப்பதற்காக 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது. வேதாமத்தில் இருக்கிற 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்ட ஒரு அற்புதம் இந்த அற்புதம். அல்லேலூயா. கொஞ்சமோ அதிகமோ ஆண்டவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். 5 அப்பம் 2 மீன் இருக்குது. 5000 புருஷர்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்கள் மட்டும் எத்தனை பேரு? ஆண்கள் மட்டும் சொல்லுங்க, எத்தனை பேரு? 5000 ஆண்கள். அந்த காலத்தில் பெண்கள் மனைவிகள் 1, 2, 3 இருக்கலாம். எப்போ? கிறிஸ்துவுக்கு முன்பதாக. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு வச்சா கூட 5000 + 5000 10,000 ஆயிடுச்சு. குழந்தை, ஒரு குழந்தை அப்படின்னு வச்சாலுமே அது ஒரு 5000. குறைஞ்சது எத்தனை பேர் இருப்பாங்க? 15,000 பேர். தைரியமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். 15,000 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய, அற்புதம் செய்ய அவருடைய கையில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும். இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை எங்கே செய்ய போகிறார்? தாம் செய்ய போகிறதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இயேசு சொல்லுகிறார். அவர் இப்படி சொல்றாரு, 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை முழுவதுமாய் புரிந்து கொள்ளவில்லையா? இன்னைக்கு அநேகருடைய நிலைமை என்ன? ஆண்டவரை முழுமையாய் புரிந்து கொள்ளாத நிலைமை. ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தாம் செய்ய போகிறதை நன்றாய் அறிந்திருந்தார். அவர் செய்ய போறது என்னன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அல்லேலூயா. அவரை யாரும் என்ன பண்ண முடியும்? ஐயோ இப்ப நான் என்ன பண்றதுன்னு இயேசு ஒரு நாளும் அவர் என்ன பண்ணல? தத்தளிக்கவில்லை, சோர்ந்து போகவில்லை, பயப்படவில்லை, கலங்கவில்லை. என்று சொன்னால் எனக்காக ஒரு பிதா இருக்கிறார். அல்லேலூயா. என்னை நேசிக்கிற எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். என் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நடக்கும். கர்த்தர் என்னை பயன்படுத்த விரும்புகிறார். அவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கர்த்தர் எனக்குள்ளே போட்டிருக்கிறார். அவர் என்னை ரட்சித்திருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, ஞானஸ்நானம் எடுக்க வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். சமாதான அசெம்பிளி சபையில் என்னை உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய திட்டம் ஒன்று வீணாய் போவதில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவருடைய கரத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் கூடும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, நானே அல்பாவும் ஓமேகாவுமாய் இருக்கிறேன். நானே துவக்கமும். பாதி வசனம் நான் சொன்ன, நீங்க பாதி வசனத்தை சொல்லணும். அல்லேலூயா. அவர் சொல்றார், நானே துவக்கமும் முடிவுமாயிருக்கிறேன். அவர்கிட்ட இதையும் மறைக்கவே முடியாது. யார் அவரை சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. அவருக்கு அதிர்ச்சியை கொடுக்க யாரால முடியாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். சத்தமா ஒரு அல்லேலூயா. உங்களை பத்தி நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. நோடு சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 12:25 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கலாமா? இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து. ஆமென். இயேசு எதை அறிஞ்சிருக்கிறாரா? எதை அறிஞ்சிருக்கிறாரு? சிந்தனைகளை. அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய முகங்களை நான் பார்க்கிறேன். ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார்.
நீங்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறார். நீங்கள் எதை சிந்தித்துக் கொண்டு ஆலயத்துக்கு வந்தீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வசனம் எல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு சில காரியங்கள் உங்கள் இருதயத்தில் நன்றாய் பதிய வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, எதை அறிஞ்சிருக்கிறாரா? யாராவது சிந்தனையை அறிய முடியுமா? சிந்தனையை யாராவது அறிய முடியுமா? நீங்க என்ன செய்றீங்கன்றதை அறியலாம், பார்க்கலாம். ஆனா உங்கள் சிந்தனைகளை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஏன்னு சொன்னா, ஆண்டவருங்க கீழே வாசித்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம். ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறாரு. அது என்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு? ஓய்வு நாள்ல செய்யணும்னு நினைக்கிறாரு. இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, ஓய்வு நாள்ல போய் அற்புதம் செய்யலாமா, ஆச்சா போச்சா என்னமோ பேசுறாங்க. அவங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், எங்க 2-3 பேர் இருக்கிறீங்களோ அவங்க மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நம்முடைய ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறார். இருக்கிற எல்லாருடைய சிந்தனையும் ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்க என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. யோவான் 2:24-25 வாசிக்கும் போது, அப்படி இருந்து இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 6:61 வாசிக்கலாமா? சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து. அவருடைய சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறாங்க. வெளியே பார்க்கிற மாதிரி ஆண்டவர் எல்லாரும் பார்க்கிற மாதிரி பார்க்கிறவர் இல்லை. கையை உயர்த்தி ஆராதிக்கிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க, காணிக்க போடுறாங்க, எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் ஏமாறுகிறவர் அல்ல. அவர் உங்கள் சிந்தனைகளில் என்ன ஓடுகிற என்பதை அறிந்திருக்கிறார். நீங்க வாயை திறந்து பேசினாதான் ஆண்டவருக்கு கேட்கல. உங்கள் சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். அவருடைய சீஷர்கள் அவர்களோடு கூடவே இருந்தோம், அவரை முழுசா அவங்க புரிஞ்சிக்கல, அவங்களுக்கு தெரியல. இவர் எல்லாருடைய சிந்தனையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகிலும், எல்லாரும் வாசிக்கலாமே, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்று தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடி. நான் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நல்ல உற்சாகமா, ஆண்டவர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆதி முதலாக சகலத்தையும் அறிந்திருக்கிறார், எல்லாத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். இதைதான் உங்கள் இருதயத்தில் நான் போட விரும்புகிறது. காலை நேரத்தில் ஆண்டவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். நம்முடைய டைம் லைன்ல எல்லாம் அவருக்கு தெரியும். அறிந்திருந்தபடினாலே யூதாஸ் அவரை காட்டி கொடுப்பான் என்று அறிந்திருந்தபடினாலே சகலத்தையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு மறைவா நான் எங்கே போவேன்? அதை தான் தாவீது சொல்லுகிறான். நான் எங்க பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும், நான் ஆகாயத்தில் போனால், எங்கே போனாலும் அவருடைய கண்களிலிருந்து என்னால் மறைந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் என்னை மாத்திரமல்ல, நான் சிந்திக்கிற சிந்தனைகளையும் அவர் அறிந்திருக்கிறவர். Praise the Lord. Hallelujah. யாரும் அவரை ஏமாற்ற முடியாது, யாரும் அவரை தவறா நினைத்து விட முடியாது. இவருக்கு என்ன தெரியும்? சொல்ல முடியாது. ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு அவரை நேசிக்கிறீங்கன்றதை கூட அவர் அறிந்திருக்கிறார். இது கொஞ்சம் பேருக்கு நல்ல செய்தி. நிறைய நேரம் நம்ம ஆண்டவருக்காய் செய்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் ஏன் செய்யற, எப்படி செய்யற நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் அதை நன்றாய் புரிந்திருக்கிறார். நம்ம ஒரு காரியம் செய்யும் போது கூட, ஊழியம் செய்வதாயிருந்தாலும் ஏன் இந்த ஊழியத்தை செய்கிறோம் என்பதை கர்த்தர் மட்டும்தான் நல்லா புரிஞ்சிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை 100% புரிஞ்சவங்க யாருமே கிடையாது. சொந்த கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நம்ம 100% புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒருத்தர்
ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்திருக்கிறார், நன்றாய் அறிந்திருக்கிறார். அது உங்களுக்கு நல்ல செய்தியா? எனக்கு தெரியாது. நீங்க உண்மையாலுமே ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா அது ரொம்ப நல்ல செய்தி. ஆண்டவருக்காக நீங்க ஏதாவது செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உண்மையாலுமே நல்ல செய்தி. அவர் அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் எத்தனையோ எக்ஸாம்பிள், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கிட்டே போக முடியும். 2 பேரை பழைய ஏற்பாட்டில இருந்து ஒருத்தரை சொல்ல விரும்புகிறேன். முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபு அவன் பிறக்கும் போதே அவனை குறித்து வாக்கு தத்தத்தை கர்த்தர் சொன்னார். அவனை ஒரு பெரிய தேசமாய் நான் மாற்ற விரும்புகிறேன். அவனுடைய பேர் என்ன? யாக்கோபு. கர்த்தர் இந்த யாக்கோபை என்னவா மாத்துறாரு? இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அவனை இஸ்ரவேலாய் மாற்றுறது மாத்திரமல்ல, அவன் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ இந்த அண்ணன் மாதிரி நீ இந்த கானானிய பெண்களை நீ திருமணம் செய்யாதே. நீ இங்க இருக்கிற ஆளுகளை நீ என்ன பண்ணாத, விக்கிரக ஆராதனை செய்யறவங்களோடு நீ சம்பந்தம் கலக்காதே. கர்த்தர் உன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன் மேல இருக்கிற வாக்குத்தத்தம் பெரியது, உங்க மேல இருக்கிற அழைப்பு பெரியது. அதனால பிரச்சனை கொஞ்சம் பெருசா தான் வரும். ஆனால் நீ பயந்து ஓடிக்கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை கரம் பிடித்திருக்கிறேன். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை மறந்து போவதும் இல்லை என்று ஆண்டவர் யாக்கோபோடு தரிசனத்திலே முகமுகமாய் பேசி அவனை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். அவன் எழுந்த இந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். ஓடிக்கொண்டிருக்கிறான், உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். மனைவியை ஆண்டவர் தராரு. இந்த யாக்கோபை ஏன் இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றி ஏன் பாதுகாக்க வேண்டும்? அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ கரடுமுரடான பாதைகளின் மத்தியிலும் ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். இந்த காலை நேரத்தில் திரும்பவும் ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் ஒருவேளை என்ன மறந்துட்டாரோ, என் வாழ்க்கையில் ஏன் இப்படிலாம் நடக்குது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் செய்ய போகிறதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிற ஆண்டவர். ஒரு தடவை கூட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு அவனுடைய குமாரன் ஒருவனாகிய யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவனுடைய சகோதரர் அவனை வெறுக்கிறார்கள். யோசேப்பை குழியில போடுறாங்க. குழியில போட்டாலும் வாக்கு தத்தம் நிற்காது, வார்த்தை நிற்காது. அல்லேலூயா. குழியில போடுறாங்க, எடுக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் சம்பவம் தெரியும். அவனை அடிமையா விற்கிறாங்க. அங்க போன இடத்திலும் அந்த யோசேப்பு அவன் பயபக்தி உள்ளவனாய் தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நடந்த காரியம் என்ன? தேவனுக்கு பயந்து நடந்தா அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும். இல்லை, அவனை ஜெயிலில் போட்டாங்க. செய்யாத குற்றத்துக்கு அவனை ஜெயிலில் போட்டாங்க. 13 ஆண்டுகள் அவனை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். அவன் அங்கே போய் கர்த்தருடைய ஆவியினாலே அவன் சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிறான். அங்க இருக்கிற ராஜாவுக்கு சாப்பாடு பரிமாற பட்லர் கிட்ட, பான பாத்திரக்காரன்ட்ட சொல்றான், நான் உனக்கெல்லாம் சொப்பனத்தெல்லாம் வெளியே சொன்னேன்ல, உனக்கு விவரித்து சொன்னல, நான் மறந்துடாத. ராஜா கிட்ட என்ன சொல்லு? அவனும் மறந்து போகிறான். சிலரெல்லாம் மறந்து போறது நல்லதுன்னு சொல்றீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் சிலரெல்லாம் மறக்க வைப்பார். அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமை. எங்க இருக்கிறான்? சிறைச்சாலைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி விடியும் என்று தெரியவில்லை. வாழ்க்கை முடிந்து போனதை போல் இருக்கிறது, இருளடைந்ததை போல் இருக்கிறது. ஆனால் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே தான் செய்ய போவது என்ன என்பதை கர்த்தர் நன்றாய் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஏதாவது என்னென்னமோ நடக்குதே, இதெல்லாம் இப்படிலாம் நடந்தா இப்படிலாம் நடக்காதேன்னு நினைக்கிறீங்களா? அவர் செய்கிறதை நன்றாய் அறிந்திருக்கிறார். யார் பார்வோனா வேணா இருக்கலாம், யார் ராஜாவா வேணா இருக்கலாம், யார் வேணா ஆளுகை செய்யலாம். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் வாழ்க்கையில் இருக்குதா? பாருங்க, இந்த யோசேப்பனா 12 கோத்திரமா கர்த்தர் யாக்கோபை மாற்றும் போது அவருடைய 10-11 பிள்ளைகளை மாத்தினாலும் இந்த 12வது கோத்திரமா, கடைசி 2 கோத்திரம் 10 பிள்ளைங்களை கோத்திரமா ஆண்டவர் யாக்கோபுடைய பிள்ளைங்களை மாத்துறாரு.
அல்ல யோசேப்புடைய பிள்ளைங்க 2 பேரு. யார் அது? பெஞ்சமின், மனாசே. இவங்க 2 பேரை ஆண்டவர் என்னவா மாத்துறாரு? ஒரு தனி கோத்திரமா மாத்துறாரு. அவன் சாகரத்துக்கு முன்னாடி ஆதியாகமம் 46-47 வாசிக்கும் போது இந்த யாக்கோபு யோசேப்புடைய 2 பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளாய் அவன் தெரிந்து கொள்ளுகிறான். பேர பிள்ளைகளை பிள்ளைங்களாவே அவன் மாத்திட்டு சொல்றான், இவங்களும் 2 கோத்திரம், அதுல ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம். அல்லேலூயா. இந்த யூதா கோத்திரம் வரணும். ஏன்னு சொன்னா யூதா கோத்திரத்துல இருந்தா மேசியா வர வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ இடத்துல அவன் அழிந்து போயிருக்க முடியும். யாக்கோபு முடிந்து போயிருக்க முடியும். யோசேப்பு முடிந்து போயிருக்க முடியும். ஆனா கர்த்தர் யோசேப்பை முன்னாடியே கொண்டு போய் இந்த யாக்கோபுடைய குடும்பம் முழுசையும் அவங்க பஞ்சத்திலே சாகாதபடி கர்த்தர் அவர்களை பத்திரமாய் பாதுகாக்கிறார். அவங்களுக்கு தெரியல, சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியல, பார்க்கிறவங்களுக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் தாம் செய்ய போகிற என்ன என்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். இன்னும் ஒரே ஒரு மனிதனை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அந்த மனிதனை குறித்தும் நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாமா? என்னோடு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நிறைய காரியத்தை ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த யாக்கோபுக்கு ஏன் தெரியுமா இவ்வளோ ஆசீர்வாதம்? அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்தான். அவர் சொன்னார், இங்கே கல்யாணம் பண்ணாத, எங்கே போகணும்? உங்கள் மாமா வீட்டுக்கு போகணும். இதை கேள்விப்பட்டோன்னே அது நீங்கள் வாசிக்கணும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனுக்கு ஏசாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏற்கனவே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு இந்த கானானிய பெண்கள் பிடிக்கல, இவங்களோட நீ என்ன பண்ணாத, சம்பந்தம் கலக்காதன்னு சொன்னது தெரிஞ்சோடனே வேணும்னே அவன் போய் மறுபடியும் இன்னொரு கானானிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணுறான். யாரு? அண்ணன் ஏசா. ஆனால் யாக்கோபோ அவங்க அப்பா சொன்னது அப்படியே கீழ்ப்படுகிறான். அவன் சந்ததியில் இயேசு வரார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிய சில நேரத்தில் கடினமாக இருக்கலாம், பல நேரங்களில் கடினமாக இருக்கலாம். இருந்தாலும் கீழ்ப்படியில் வர ஆசீர்வாதத்தை உங்களால் கணக்கு பார்க்க கூட முடியாது. உங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? இந்த 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 7:58 வசனம். இந்த முழு சம்பவத்தையும் நான் வாசிக்க விரும்பல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் இரத்த சாட்சி, சபை ஆரம்பித்து முதல் இரத்த சாட்சி, அவருடைய பேர் என்ன? ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொன்னீங்க, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் பேர் என்ன? இங்கிலீஷ்ல ஸ்டீஃபன், தமிழ்ல ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் தான் முதல் இரத்த சாட்சி. இயேசுவுக்காகவும் சபைக்காகவும் தன் உயிரை கொடுத்தவர். அவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 58வது வசனம், அப்போஸ்தலர் 7:58. அவனை யார? அந்த அவனை யாரு? ஸ்தேவானை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். யார் இந்த சவுல்? கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்தவன், பரிசேயன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், முழு பழைய ஏற்பாட்டு பக்கங்களை நன்றாய் புரிந்திருக்கிறவன். அவன் தாங்க ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கிறான். முன்னாடி நின்று இந்த ஸ்தேவானை கல்லெறிவதற்காக அவன் எல்லா ஆயுதங்களையும் செய்கிறான். கல்லுகளை எடுத்து கொடுத்த அதே கரத்தை ஆண்டவர் அந்த கரத்தையே பிடிச்சிட்டாரு. அந்த கரந்தான் புதிய ஏற்பாட்டின் அநேக பக்கங்களை எழுதுவதற்கு கர்த்தர் அதே கரத்தை தான் செய்ய போகிறது என்ன என்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். சவுல் என்கிற வாலிபன், அவனை பார்த்து பலர் நினைத்திருப்பார்கள், இவன் பிறக்காமல் இருந்தால் நலமாயிருக்கும். அவன் என்னங்க அப்படி செய்யறான் அந்த சவுல்? வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் என்னோட வாசிக்கிறீங்களா? சவுலுக்கு இப்படிதான் அவனுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய
வாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி அவங்க என்ன பண்றான்? கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷனை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை இவனா வாலண்டியரா போய் கேட்டு வாங்குறான். வாலண்டியரா போய் எப்படியாவது கிறிஸ்துவர்களை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிகிறார். பேரு சவுல். ஆனா எல்லாரும் அவனை வேற மாதிரி பார்த்தாங்க. ஏன் அவன் பிறந்திருக்கணும், ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்ச போது கர்த்தர் சொல்றாரு, அவன் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறதை நன்றாய் அறிந்திருக்கிற ஆண்டவன். அவனை அப்படியே விடல. அவன் விட்டுருந்தான்னு நிறைய பேரை கொலை பண்ணி குமிச்சிருப்பான். அந்த காலத்து ஹிட்லரா கூட மாறி இருப்பான். ஆனால் அவன் மேல் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க உட்காந்து இந்த வார்த்தையை கேட்குறீங்களே, உங்க எல்லாருக்கும் கர்த்தர் உங்க ஒவ்வொருவர் மேலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கு. அவங்க கூட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அவன் என்ன பண்றான் தெரியுமா? பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது, 3வது வசனம் வாசிக்கிறீங்களா என்னோட? சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவனை யாரும் கீழே தள்ளி விடல. ஆண்டவர் அவனை தள்ளி விடல. நிறைய பேர் அப்படி நம்ம படிச்சிடறோம், அப்படி நினைக்கிறோம். ஆண்டவர் அவனை ஒரே தள்ளு இல்லை, தள்ளுல. அவனை சுத்தி ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இல்ல, அவனிடத்திலே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, இந்த வார்த்தை எல்லாரும் சொல்வீங்களா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதாங்க ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடையாளம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்குது, எனக்கு இதெல்லாம் செய்ய, அதெல்லாம் இல்லை. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை. இயேசு சொன்னாரு, அவங்ககிட்ட பேசுறாரு, நீ ஏன்பா என்ன கஷ்டப்படுத்துற? அவன் யாரை கஷ்டப்படுத்துறான்? யாரை கஷ்டப்படுத்துறான்? கிறிஸ்தவங்களை கஷ்டப்படுத்துறான். ஆண்டோடைய சீசனை தான் அடிக்கிறான். அவனுக்கு இயேசுனா யாருன்னு ஒழுங்கா புரியல. ஆனா இங்க பேசுறவர் சொல்றாரு, என்னை ஏன் கஷ்டப்படுத்துற, என்னை ஏன் துன்பப்படுத்துற, நீ யார், உங்க பேர் என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு இயேசுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவன் உதைக்கிறது அடிக்கிறது சபையை அடிக்கிறான். இங்க ஆண்டவர் சொல்றார், நீ என்னதான் துன்பப்படுத்துற. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இயேசுவையும் சபையும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த சபைக்காக, இந்த ஊழியங்களுக்காக என்னென்ன செய்றீங்களோ அதை அவருக்கென்றே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவரே அவைகளை கணக்கிலே வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நீ உதைக்கிறது வேற யாரையும் இல்லை, என்ன உதைக்கிற. உதைச்சது சபையை உதைச்சா இயேசு உதைச்ச மாதிரினா, இந்த சபைக்காக நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியும், இந்த ஒரு சேர் போடுற வேலையா இருக்கலாம், ஒரு ஆடியோல இருக்கிற வேலையா இருக்கலாம், கீபோர்டு வாசிக்கிறதா இருக்கலாம், மீடியால இருக்கிறதா இருக்கலாம், ஏன் இந்த சபைக்காக பாரத்தோடு சில நிமிடங்கள் ஜெபிக்கிறதா இருக்கலாம். கர்த்தர் அவைகளை உங்க கணக்கிலே அவர் நன்றாய் வைத்திருக்கிறார். உங்களுடைய சிந்தைகளை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். யாருக்குமே என்ன தெரியல, யாருக்குமே என்ன புரியல, தயவு செய்து சொல்லவே கூடாது. உங்களை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில டைம் லைன்ல உங்களை எப்ப சந்திக்கணும், உங்களை எப்ப பேசணும், உங்களை எப்ப ரட்சிப்புகளை நடத்தணும், உங்களை எப்ப பிடிக்கணும், எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. இன்னும் உங்க வாழ்க்கையில் நீங்க சொல்லுவீங்களா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சொன்னீங்கன்னா போதும். இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டது. புதிய ஏற்பாட்டு இந்த கையில நம்ம கையில கொடுப்பதற்கு ஆண்டவரை பிரத்யட்சமா சந்தித்தார். அவர் சொல்றாரு, இன்னும் பவுலுடைய வார்த்தைகளை படிக்கும் போது ஆச்சரியமா, நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன்.
வேற யாரும் எனக்கு சொல்லி தரல. 3 வருஷம் கூட இருந்து சீஷர்கள் பெற்றுக்கொண்ட 3 வருஷத்தை அவர் ஒரு சில நிமிடங்களில் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் விரும்பினால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட ஆண்டவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கை தலைகீழமா மாறணுமா, நீங்க பிரயோஜனம் உள்ளவங்களா மாற்றணுமா, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற அந்த திட்டத்தை நீங்க செய்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவர். சில நேரத்தில் அது கடினமா இருக்கலாம், சில நேரத்தில் அது சிலரை எதிர்க்கிறதா இருக்கலாம். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறனால அநேகர் உங்களை பகைப்பார்கள். பகைச்சாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிற ஆண்டவர். எந்திரிச்சு நிற்கலாமா? எல்லாம் நாம் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. தான் செய்ய போகிறதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போது உங்களுக்கு தெரியுமா? அடுத்த மாசம் என்ன நடக்க போது தெரியுமா? அடுத்த வாரம் நடக்க போறது தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா எல்லாம் தெரிந்த ஒரு ஆண்டவர் அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, என் வாழ்க்கை அவர் கையில் இருக்கு? அப்பா, உங்க கையில என் வாழ்க்கை இருக்கு. சொல்லுங்க, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் உங்க கையில் இருக்கு. இந்த சபையுடைய எதிர்காலம் உங்க கையில் இருக்குது ஆண்டவரே. எங்க ஊழியம் உடைய கரத்தில் இருக்கிறது. வேற யாரும் எங்களை நன்றாய் புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. உம் அன்பை மட்டும் என்ன என்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. உம் அன்பை மட்டும் என்ன என்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், மீறின பின்பு வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசித்தவரில் இதுபோல் அன்பை காணவில்லை. ஆண்டவரே, விவரிக்க முடியாத உம்முடைய அன்பு, உம்முடைய பார்வையின் மேல் பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். என்னை யார் புரிந்து கொள்வார்கள்? ஏன் என்னை மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டிக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை நன்றாய் புரிந்திருக்கிறேன், உன்னுடைய நிலைமையை நன்றாய் நான் புரிந்திருக்கிறதே. உன்னை ஒருபோது நான் வெறுப்பதில்லை. மனிதர்கள் வெறுக்கலாம், மனிதர்களுடைய அன்பு மாறி போகலாம். நான் உன்னை அழைத்த அழைப்பு
அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. நன்றாய் அறிந்திருக்கிற தேவன், என் சூழ்நிலையை நன்றாய் அறிந்திருக்கிறவர், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திலே நாம் அடங்கியிருக்கும் பொழுது, ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார் இந்த காலை நேரத்தில்? கரங்களை தட்டி அவங்க மாத்திர ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஓ ஹல்லேலூயா, thank you Lord. எங்கள் நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறவர். சில நேரத்தில் நம்ம அநேக காரியங்களிலே நாம் தவறும் போது கூட மனிதர்கள் நம்மை வேறு விதமாய் பார்க்கலாம். ஆண்டவர் உங்க இருதயத்தை உற்று கவனிக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களை, எண்ணங்களையும் இயக்கங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஏற்ற பலனை நீ தரப்போகிறீர் ஆண்டவரே. சபையிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ வேற யாரோ ஒரு மனிதனுக்கோ அவங்களுக்கோ இவங்களுக்கோ இல்லை, சவுல்ட்ட ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை, எளியவைகளை சபைக்காக செய்கிறீர்களோ அவைகளை எனக்கென்றே நீங்கள் செய்கிறீர்கள், அவைகளை என்னிடத்தில் நீங்கள் செய்கிறீர்கள். அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தின நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. நாங்கள் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அவைகளை செய்வதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளை